கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி கிடையாதுயா. நல்லவர் என்றும் நல்லவரே, உள்ளம் உள்ளவர் யாவரும். எவ்வளோனா அசிங்கப்பட்டுட்டேயா, நீ வேலை உன் வேலை, நான் வந்துட்டேன், 4 பேர் நல்லது பண்ணிட்டு போயா, என்ன பிரச்சனை, வழி என்ன மசுரு. பிள்ளைய கவனி, அவன் அவமானப்பட்டுட்டோம், பரவாயில்ல விட்டு போ. பொண்டாட்டியை கவனி, அவமானப்பட்டுட்டோம், விட்டு போ. நண்பர்களை கவனி, அவமானப்பட்டுட்டோம், விட்டு போ. உன் வேலை என்ன, நீ செயல்படும் போதே சந்தோஷப்படியா. பித்தியாருக்கு உதவி செய்யும்போது நன்றியோடு செஞ்சுட்டு போ. கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துறான்ல, இப்போ பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துறான் தானே, நன்றியோடு செஞ்சுட்டு போ. 4 பேருக்கு நல்லது செய். என்ன பிரச்சனை, அவன் புரியலனா அது அவன் பிரச்சனை, நமக்கு என்ன. நான் டாக்டர், அவனுக்கு தெரியாது இல்லை, நான் ஒரு மருத்துவன், மனநிலை மருத்துவன். உனக்கு எதை பேசினா உன் மண்டியில் ஏறும்னு எனக்கு தெரியும், அதனால் அதை பேசிங்கிறேன். மற்றதெல்லாம் பேசினா மறந்துடுவேன். இப்போ கண்ணச்சா வந்தால் செயல் பண்ணணும்லாம் புரிஞ்சால் உனக்கு புரியாமல் இருக்கான், டக்குன்னு புரிஞ்சிடும், அப்படி தானே. அதனால் வழியெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. பித்தியாருக்கு தொண்டு செய்து கிடப்பதே என் கடன் சொல்லிட்டு போயிடும். பிறர் நலம் காப்பதே எல்லாம் என் கடன், பணி செய்து கிடப்பதே நீர். நான் பெற்ற இன்பம் அப்புறமாண்ணா. நம்ம தாத்தாலாம் எப்படி நினச்சிருந்தா அந்த புக்கை எழுதி கொடுத்துருப்பாரா சொல்ல. ஏன் இவங்களுக்காக வரியெல்லாம் எழுதி வைக்கணும், பாட்டெலாம் எழுதி வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா நம்ம தெளிவாக இருக்க முடியுமா? என் குரு அது மாதிரி எழுதி வைக்கலாம் என்ன ஆயிருப்பேன், என் நிலமை என்ன ஆயிருக்கும் சொல்ல. ஊரெல்லாம் புறம்போக்குங்களாங்கிறானுங்க, திருடுதானோ முள்ளு மாதிரி தானோ. என் குரு ஒருத்தன் தெளிவாக இருக்குது தான் நானா என்ன, ஆட்டிறைச்சி தின்றதில்லை அன்றுமென்றும் வேதியார் மாட்டிறைச்சி தின்றதில்லை என்று அப்படிலாம் சொல்லிடுறான் தானே. பரத்தி பேதம் உழுதோ பரத்தி பேதம் சார் நான் சொல்லிடுறேன். ஆமாம் தானே. இப்போ 2 பேரும் போய் பார்த்தா தானே தெரியும். என் குரு அப்பேற்பட்ட ஆள், நீ சாதாரணமாக இருந்துட்டு போவாதுறான்னு. யோக சாலை கட்டுவார், உயர எழுப்பு நெட்டுவார், மோதம் கொண்டு மாதரின் மூத்திரப்பை சிக்கியே. வலிக்குதே சொல்லக்கூடாதுயா, சந்தோஷமாக செய்யணும். பித்தியாருக்கு உதவி செய்யறது நீங்கள் ஏன் சந்தோஷமாக செய்ய மாட்டேன்றீங்க? இல்லைனா செய்யாதீங்க, சும்மா இருங்க. செஞ்சுட்டு ஏன் வேதனைப்படுறீங்க? கிடையாது. ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம், அவர் நல்லா இருக்கணும்னு செஞ்சோம், நல்லா இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனை தானே. நான் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினேன், வாடிது போகுதுன்னா அது பிரச்சனை, அப்படி தானே. எவனோ ஒருத்தன் பிடிங்கி போட்டாலும் யார் பிரச்சனை? ஒரு கதை ஒன்று, புத்தர் போகும்போது ஆனந்தனம் கூட போய்க்கிறான். என்ன பண்ணிக்கிறான், செடியை புண்ணிட்டுக்கிறான். இது வாழுமான்னு கேட்டுக்கிறான். புத்தர் பார்த்துட்டு வாழும் நிற்கிறார், போட்டு வந்துட்டான். போயிட்டு ஊருக்கு போயிட்டு 3 நாள் இப்போ திரும்ப வராங்க. அது பட்டு வேறு மண்ணு மேலே வந்து திரும்ப மழை பெஞ்சு தொழிச்சிச்சு. புத்தர் சொன்னது நந்துச்சுன்னு அவனுக்கு வெறுப்பாயிட்டான், திரும்ப போடுங்கண்ணான். அது வாழுமான்னு கேட்டுக்கிறார். அது உங்கையில் தான் இருக்குதுட்டார். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா இல்லைன்னா யார் அது இஷ்டம் தானே. என்ன பிரச்சனை, சந்தோஷமாக செஞ்சுட்டு போ உதவியை. இல்லை நான் ஒருத்தர் யாரும் மோகன் ரவி மோகன் யாரோ ஒருத்தர் அழுதுங்கிறார், நான் இது பண்ணேன் அதை பண்ணேன் வேலைக்கு போனேன் நான் சிறு ஆகிறேன்னு. எத்தனையோ பேர் இதை விட மோசமான நிலைமையிலாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாட்சிரி பேர் போன்றவர் டீச்சர் ஆக்கினார், பொண்டாட்டியை டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. 2 பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு தனியாக. அவங்களுக்கு இந்த சொசைட்டி லெவலில் நீ வந்து முன்னேறவே இல்லை, நீ அப்படியே இருக்கிற அப்படின்னு போயிட்டாங்க. ஆமாம், ஏனியில் ஏறுவாங்க, ஏனியாக ஏறான். வாத்தியார் 5ஆம் கிளாஸ் பாடம் நடத்துறாரு, அது சந்தோஷமாக நடத்தணும். அவர் அதை வேலை தானே அவருக்கு. பையன் கலெக்டர் படிச்சுட்டு வந்துட்டான்னாக்கா தப்புன்னு நினைக்கிறதான் என்ன? சந்தோஷமாக இருங்க, எப்படி இருங்க, எந்த உதவியும் எப்படி செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, நல்லது தானே. 4 பேர் உதவியாக இருக்குது, சந்தோஷமாகுது. அதனால் வலியெல்லாம் வலிக்கூடாது, சந்தோஷமாக கொடுங்க. துக்கப்பட்டினியாக செய்கிறீங்க உதவி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.